வணக்கம் மக்களே, வெல்கம் டு அச்சம்மா சமையல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரவா லட்டு டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பாம்பே ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப்பு சுகர், கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன், தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெய்யும் தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட்டு தேவைக்கு, ட்ரை கிரேப்ஸும் தேவைக்கு, ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவா லட்டு மிக்சிங் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேசிக்கான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதில் இந்த கேஷ்யூ நட்டும் இந்த ட்ரை கிரேப்ஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆன அப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும்போதும் நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். பாருங்க, இப்போ நல்லா பொரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இது வறுத்து எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகும். இப்போ நம்ம இது எடுத்துடலாம். கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துருக்கு. இது எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சிடலாம். நம்ம இப்போ இந்த ரவையை இதில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்ல பொறுமையாக கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். நம்ம இந்த ரவையை ஒரு 3 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேன். ஸ்லோவில் வச்சு கை விடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். சுகர் போட்டு நம்ம ரவா லட்டு பிடிக்கலாம். ஆனால் நான் ஸ்பெஷலாக இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறேன். பாருங்கள், தேங்காய் ஒரு கப்பு, ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், நல்ல பொடியாக துருவனது. அது இப்போ ஒரு 3 நிமிஷம் ரவையை வறுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காயும் இதில் போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். 5 minutes later. பாருங்கள், கலரும் மாறல, நல்லா ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த ஏலக்காய் பவுடர் இதில் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வறுத்து வச்ச முந்திரியோடு நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு சர்க்கரை பாவு எடுக்கணும். கேஸ் பற்ற வச்சு அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் இந்த 3/4 கப்பு நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு 1/2 கப்பு தண்ணி. சர்க்கரை நல்லா இந்த தண்ணியோட நல்லா கரையிட்டு வந்து, சர்க்கரையில் அழுக்கெல்லாம் இருக்குது, அது நம்ம எடுத்துடலாம். எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நல்லா தண்ணி, இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கலரெல்லாம் மாறி ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் விட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். சைட்லலாம் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நம்ம அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லா பாகு பதம் வர்ற வரைக்கும் இது கொதிக்கட்டும். இது நல்ல ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இப்படி விட்டு அப்படியே கட் ஆகாமல் அப்படியே போகணும். கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த கை தண்ணியில் விட்டு அப்புறமா பார்க்கணும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு இந்த சுகர் சிரப்பு. பாருங்கள், கட் ஆகாமல் விழுது பாருங்கள். பாருங்கள், தண்ணியில் கை தொட்டுட்டு இந்த சர்க்கரை பாகு இப்படி தொட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆகுது பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இந்த ரவையை இதில் மிக்ஸ் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவை, இந்த கேஷ்யூ நட்டு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு நம்ம இந்த மாதிரி கிளறணும். ஸ்லோவில் தான் இருக்குது, கேஸ் நான் ஆஃப் பண்ணல. இந்த ரவை இந்த பாகில் மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போடும்போதும் ரவை ட்ரை ஆகிடும். இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பால் எடுத்து வச்சுட்டு பால் இந்த மாதிரி விடலாம். நான் உங்களுக்கு விட்டு காட்டுறேன். இதுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் விட்டு காட்டுறேன். அப்புறம் நல்லா இதில் இந்த பாகோட மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரியும் பண்ணலான்னு சொல்கிறேன் நான்.
கொஞ்சம் பாகில் இந்த ரவை நல்லா வேகணும் போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது பாருங்கள், இதை நம்ம அப்படியே எடுத்து இந்த மாதிரி தட்டில் வந்து கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். 5 minutes later. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூடு இருக்குது, லைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நெய்யில் அந்த மாதிரி கையை விட்டு இந்த மாதிரி தடவிக்குங்க. தடவிட்டு இந்த உருண்டை வந்து ரவா லட்டு வந்து இப்படி தான் பிடிக்கணும். இப்படி தான் வரும். அழுத்தினா அது வந்து சரியாகாது. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து ஹார்ட் ஆகிடும். இதான் இந்த மாதிரி நெய்யை தொட்டுங்க. தொட்டுட்டு சூடு இருக்குது, லைட்டாக இருக்குது, பிடிச்சி வச்சிங்கன்னா இப்போ வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மீடியமான உருண்டையாக ஆகிடும், லட்டு மாதிரி ஆகிடும். நம்ம அது உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுங்க. பாருங்கள், ரவா லட்டு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் நான். இதே மெத்தடில் நீங்களும் இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.